தான் முகம் மாறுறத பார்த்துட்டு காவேரி யோசிக்கிறாங்க. எதுக்காக யமுனா பார்த்து அம்மா இப்படி யோசிக்கிறாங்க, ஒரு மாதிரி ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு எல்லாரும் போனோன்னே சாரதா கிட்ட காவேரி கேட்குறாங்க, என்னம்மா என்ன ஆச்சு, ஏன் யமுனா பற்றி இப்படி யோசிச்சுட்டு இருக்க? இல்லடி, உண்மையிலேயே மாப்பிள்ளை கூட யமுனா நல்லபடி வாழ்கிறாளா, சந்தோஷமாக வாழ்கிறாளான்னு எனக்கு கவலையாக இருக்குடி அப்படின்னோடனே, என்னம்மா நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, அவங்க 2 பேரும் எவ்வளோ சந்தோஷமாக வராங்க, இங்கே பாருடி, சந்தோஷமாக வர்றதுக்கும் அவங்க சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, நான் யமுனா கிட்ட வேணால் பேசி பார்க்குறேன், பேசி பார்த்தா மட்டும் என்னடி நடக்க போகுது, என்ன நடக்குதோ ஒன்றும் புரியலடி, 2 பேரும் சந்தோஷமாக வாழ்கிறாங்களா என்னன்னு ஒன்றும் தெரில, ஒரு குழந்தை குட்டி கூட இல்லை, அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை பார்த்து காவேரி யோசிக்கிறாங்க. யமுனா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்போ காவேரி யமுனா அப்படின்ட்டாங்க, சொல்லுக்கா அப்படின்னோடனே, நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கே இல்லையாடி அப்படின்னு உன்னை நல்லா பார்த்துக்கிறாருடி நிவின் அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா அவர் நல்லா தாங்க்கா பார்த்துக்கிறாரு, எனக்கு எனக்கா குறைச்சல் அப்படின்றாங்க. இல்லடி, நீ சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்னோடனே, ஏங்கா அப்படி சொல்கிற, பார்த்தல நிவின் என்னை சந்தோஷமாக தான் வச்சுருக்காரு, உண்மையிலே சொல்லப்போனால் கல்யாணம் புதுசில் அவருக்கு எனக்கு அந்தளவு பிடிக்காதுக்கா, நான் பிடிச்சதால் தானே அவர் கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. ஆமாக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சதால் தான் கல்யாணமே ஆச்சு, அவருக்கு எனக்கு அந்தளவு பிடிக்காது, ஆனால் இப்போ என்னென்னா அவ்வளோ அளவு நல்லா பார்த்துக்கிறாருக்கா, அதனால் எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் நல்லா தான் வாழ்கிறோம். இல்லைடி, உங்களுக்கு குழந்தை இல்லைல்ல, அதனால தான் அம்மா கேட்டுச்சு, அம்மா இதாங்க்கா ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம் விடுக்கா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஒரே குழப்பம் அடைகிறாங்க காவேரி. அம்மா என்ன இப்படி யோசிக்குது, இவன் என்ன இப்படி சொல்லிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இங்கே காவேரி எல்லாரும் தூங்கணும்னு யோசிக்கிறாங்க. எல்லாரும் தூங்கணும்னு டைரி எடுத்து முதல்ல படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி பேசினது, அவங்க அவங்க ஒய்ஃபை பற்றி கேட்டது, அந்த விஷயத்துக்கு எல்லாத்தையும் விஜய் நினச்சி பார்க்குறாரு. ஏன் காவேரி திடீர்னு இப்படி கேட்டா, ஒரு வேளை காவேரி மனசில் நான் இருக்கேனா, எனக்கு கல்யாணம் பண்ணி நினைக்கிறாளா, அதனால தான் அப்படி கேட்டாளா, ஐயோ அவள் அப்படி கேட்டதால நான் இப்படி சொல்லிட்டேனே, இப்போ என்ன பண்ணுறது, சேச்சா அவளுக்கு என்ன கல்யாணம் பண்ணுறதுக்கு எண்ணமே வராது, எனக்கு தான் தெரியுமே அவளை பற்றி, அதனால் என்ன சொன்னாலும் அவருக்கு என்ன வர போகிறதில்ல அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, என்ன இது அம்மு இப்படிலாம் ட்ராயிங் புக்கு இங்கே வச்சுருக்க மாட்டாளே, எல்லா ட்ராயிங் புக்கும் உள்ளே தானே இருந்தது, எப்படி வெளியே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தூங்கும்போது ஒரு வேளை இங்கே வச்சுட்டு தூங்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பார்த்துட்டே அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து இற கட்டி வைக்கிறாரு. சரி, இதெல்லாம் எதுக்கு வெளியே இருந்துக்கிட்டு கபோர்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு கபோர்டை திறக்கிறாரு. பார்த்தா கபோர்டில் எல்லா புக்ஸும் அடுக்கும்போது பார்க்குறாரு, என் டைரி எங்கே போச்சு, இங்கே தானே இருந்தது டைரி, அது எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஃபோட்டோ பார்க்குற பார்த்தா ஃபோட்டோ இருக்குது, அப்பாடா ஃபோட்டோ இருக்குது, ஆனால் டைரி எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது காவேரி ஞாபகம் வருது. காவேரி இந்த ரூமில் தானே இருந்தா, குழந்தை கூட தான் இருந்தா, ஒரு வேளை காவேரி அந்த டைரி எடுத்துருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, சேச்சா எடுத்துருந்தா நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாளே, இல்லை அதை பற்றியாவது கேட்டிருப்பாளே, அவள் தான் எதை பற்றியும் நம்மக்கிட்ட கேட்கலையே, அப்போ அவள் எடுத்துருக்க சான்சஸ் இல்லை, எடுத்திருந்தாள்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடுமே, எதுக்கும் அவள் எடுத்துருக்கலையான்னு சொல்லிட்டு எப்படி யோசிக்கிறது, எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற. முதல்ல டைரி நம்ம ஃபுல்லாக தேடி பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லா கபோர்டு ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு. குழந்தை வேற தூங்குறா, இப்போ என்ன கேட்குறதுன்னு தெரியல. சரி, அவள் எழுந்தணும், முதல்ல டைரி பற்றி கேட்கணும், அவளுக்கு டைரி பற்றி தெரியாது, இருந்தாலும் திங்ஸ்லாம் யாரும் எடுத்தாங்களான்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கார் விஜய். இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் தூங்கணுன்னா அந்த டைரியை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. முதல்ல எடுக்கலான்னு அவங்க அம்மா எழுந்துக்கிறாங்க, அடுத்து எடுக்கலான்னு அவங்க அக்கா எழுந்துக்கிறாங்க. எல்லாருமே ஒருத்தர் எழுந்துக்கிறதால யாருமே நிம்மதியாக தூங்க மாட்டேங்கிறாங்க. எப்படியா டைரி படிக்கலான்னு பார்க்குறேன், இவங்களும் எப்போ தூங்குறது, நான் எப்போ படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே காவேரியும் தூங்கிடுறாங்க. எல்லாருமே தூங்கணும்னு காவேரி திடீர்னு எழுந்துக்கிறாங்க. ஐயோ நம்மளே தூங்கிட்டோமே, டைரி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பொறுமையாக எழுந்துக்கிறாங்க. எழுந்து போயிட்டு அந்த பையிலேருந்து அந்த டைரியை எடுக்கிறாங்க. அப்பாடா சுற்றி முற்றி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அந்த டைரியை காவேரி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விஜயோட மனசு காவேரிக்கு அப்படி பிடிக்க ஆரம்பிக்குது. அவர் எப்படிலாம் லவ் பண்ணார், அவங்க ஒய்ஃபை காவேரியை அப்படி எப்படிலாம் அவங்க கூட இருந்தார் அப்படின்ற விஷயத்துக்கு எல்லாத்தையும் விடாவரை எழுதியிருக்காரு. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க காவேரி.